அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்ப தொழுகைய விடுறாங்க இல்லையா, அவங்களுடைய சட்டத்தை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதாவது யார் தொழுகையே இல்லைன்னு சொல்லிட்டு மறுக்கிறாங்களோ அவங்க காஃபிர், மதம் மாறியவர், அந்த சட்டத்துலதான் என்ன செய்வாங்க, அவங்க வருவாங்க. ஏன்னா இவங்க அல்லாஹுவையும் அவனுடைய தூதரையும் அனைத்து முஸ்லிம்களையும் பொய்யாக்குறாங்க. ஒருத்தங்க அலட்சியப்படுத்தி, அதாவது தொழுகை அவங்க இல்லைன்னு சொல்லல, ஆனா அலட்சியப்படுத்தி சோம்பேறித்தனத்தாலையும் தொழுவாமையே இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. எப்போதுமே நீண்ட நாளா தொழுவாமையே இருக்காங்க அப்படின்னு சொன்னாலும் அவங்களும் காஃபிர் அப்படிங்கக்கூடிய சட்டத்தை தான் வருவாங்க. அல்லாஹாலா முஸ்லிம்களை பார்த்து சொல்றான், யார் மன்னிப்பு கேட்டு சிறுக்கை விட்டு விலகிட்டு தொழுகை நிலை நிறுத்தி ஜகாத்து கொடுத்து யாரு வராங்களோ அவங்கதான் உங்களுக்கு மார்க்கத்தில் சகோதரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அதாவது இந்த வசனத்துடைய கருத்து என்ன தெரியுமா சொல்லுது, தொழுகையை யார் நிறைவேற்றாம இருக்காங்களோ அவங்களுக்கும் தொழுகக்கூடிய இஸ்லாமியர்களுக்கும் இடையில எந்த ஒரு சகோதரத்துவமே கிடையாது அப்படின்னு சொல்ல வருது. அதாவது அவங்க முஸ்லிமாவே இல்ல அப்படின்னு சொல்லப்படுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லும் போதும் நமக்கும் அவர்களுக்கும் மத்தியில இருக்கின்ற கட்டளை தொழுகைதான். அது யார் விடுவாரோ அவர் நிராகரித்து விட்டார், அதாவது இந்த மார்க்கத்தை நிராகரித்து விட்டார் தான் அர்த்தம். இதுல ஒரு சிலர் என்ன செய்வாங்க அப்படின்னாக்கா, சில சமயம் தொழுவாங்க, சில சமயம் என்ன செய்வாங்க விட்டுடுவாங்க, சில சமயம் தொழுகைகளை கரெக்டா நிறைவேற்றிட்டு வருவாங்க, சில சமயம் என்ன செஞ்சிருவாங்க அதை அலட்சியப்படுத்துவாங்க. இப்படிப்பட்டவங்க எல்லாம் நம்ம காஃபின்னு சொல்ல முடியாது. அவங்க ஒரு பெரிய பாவியாக என்ன செய்வாங்க, கருதப்படுவாங்க. இது போன்ற மனிதர்களை நம்ம வாழ்நாள்ல பாத்துக்கிட்டு தான் இருக்கோம். குறிப்பிட்ட நாள் என்ன செய்வாங்க, தொழுவாங்க, அப்புறம் விட்டுடுவாங்க. பிறகு என்ன செய்வாங்க, நல்ல முறையா தொழுவாங்க, திரும்ப என்ன செஞ்சிருவாங்க, விட்டுடுவாங்க. சிலர் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா அவங்க வாழ்க்கையில, அதாவது அவங்களுக்கு தொழுகை கடமை கிடையாது அப்படிங்கிறது போலவே என்ன செய்வாங்க, அவங்களுடைய செயல்முறைகள் என்ன செய்யும் இருக்கும். சுப்ஹானல்லாஹ். இது போன்ற பாவ காரியங்களில் இருந்து நம்ம அனைவரையும் வல்ல ரஹ்மான் காப்பாற்றுவனாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.